பரமார்த்த குருவுக்கு, பரமானந்த சிஷ்யனுக்கு. குருதேவா, கவலையால் தகிக்கப்பட்ட மக்கள் அஞ்ஞான உலகத்திலிருந்து விடுபட்டு மெய்ஞானம் தேடி தங்களை சரணடைகிறார்கள். தங்கள் ஸ்வர்ண வித்யை உபயோகித்து இவர்களை அனுகிரகிக்க வேண்டும் குரு. கிருஷ்ணார்ப்பணம். புவனம் குருமார்க்கம், குரு சிஷ்யன் மார்க்கம். கிருஷ்ணார்ப்பணம். பரமார்த்த குருவுக்கு. வெளியில் என்ன சத்து? மகாராணி பொன்னை மரத்தடியில் இருக்கும் யோகியை தரிசிக்க வந்திருக்கிறார்கள் அம்மா. மகாராணியா? சரி, போய் அங்க என்ன நடக்கிறது, யார் அவர், எல்லாவற்றையும் விசாரித்துவார். நலமே நிறைக. குறை கூறி நிறை கொள்ள வந்துள்ள தாயே, கூறுவேன் ஒன்று கேளாய். நிலைமாறி நின் கணவர் விலை மாதிடம் சென்றிட்டார். அவர் வருவாரா வரமாட்டாரா, வந்து நல்ல சொல்லொன்று தருவாரா என்று ஏங்கி இருந்தாய். கவலையை விடு, வந்துள்ளார் நின் கணவர். திரும்பவும் அவர் விலை மாதிடம் செல்லாமல் வழியொன்று தருவேன், பெற்றுக்கொள்ளிதை. இனி எத்துன்பமும் நின்னை அணுகா. நினைத்து வந்ததையெல்லாம் அப்படியே சொல்லிவிட்டீர்களே சுவாமி. உங்கள் கருணை தான் என்னை காக்க வேண்டும். இவ்வளவு வல்லவரான நீங்கள் கொடுத்த இந்த பிரசாதம் நிச்சயமாக என்னை வளப்படுத்தும் என்று நம்புகிறேன். அம்மையே, நின் அறிவும் புறையும் மென்மேலும் உயர்க. கிருஷ்ணார்ப்பணம். அந்த சாமியாரின் வெத்து வேட்டுக்கு ராணி மயங்கலாம், நான் மயங்க மாட்டேன். போ. எல்லாம் தெரிந்த மாதிரி ஒரே அடியாக பேசிவிடாதே. நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உலகத்தில் இருக்கத்தான் இருக்கின்றன. ஒருவேளை நாம் இங்கே வந்திருக்கும் நோக்கம் கூட அவருக்கு தெரிந்திருக்கலாம். இருக்கும் இருக்கும். போ, யோகியை நாடு, புகழ்ந்து பாடு. அரசரின் நம் பக்கம் திருப்ப ஒரு தாயத்தை பெற்றி வா. வணக்கம் சுவாமி. சத்தம் போடாதே, குருதேவர் சமாதியில் இருக்கிறார். கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். குருதேவா. சிஷ்யா, என் முன்னே ஒரு இளம் கன்னி நின்று கொண்டிருக்கின்றாள் அல்லவா? ஆமாம் குருதேவா. அவள் ஓர் பேரழகி அல்லவா? ஆம் குருதேவா. பெண்பாவாய். சுவாமி. நாடு விட்டு நாடு இங்கே வந்ததுவும் உண்டோ? உண்டு. நாடு ஆளும் மன்னரை நீ கண்டதுவும் உண்டோ? உண்டு சுவாமி. உன்னழகில் மன்னர் மயங்கி வீழ்ந்ததும் உண்டோ? உண்டு சுவாமி, உண்டு. காதலனும் ஆற்றினிலே நீந்தியதும் உண்டோ? வந்த வழி மன்னன் திரும்பி போனதும் உண்டோ? அந்த வாசலையே பார்த்து நீயும் ஏங்கியதும் உண்டோ? உண்டு சுவாமி. போன மன்னன் திரும்பி உன்னிடமே வர வேண்டுமென்ற எண்ணமும் உண்டோ? ஆமாம் சுவாமி. அதற்காக நம்மிடம் வசிய மந்திரத்தை நாடி வந்திருப்பதும் உண்டோ? ஆமாம் சுவாமி. அப்படின்னா கண்ண மூடிக்கோ, கையப்படி நீட்டிக்கோ. புரியுதா? புரியலையே. தெரியுதா? தெரியலையே. ஐயோ பேதாய், மடச்சிறுமி, என் சொல்லினை பொல்லா குணமுடையோய். சிஷ்யா. குருதேவா. இவள் இன்னும் பரிபக்குவம் அடையவில்லை. ஆமாம் குரு. நமது பாதை இவளுக்கு புரியவில்லை. ஆமாம் குரு. குருதட்சணை இல்லாத மந்திரம் பலிக்காதென்று பகரு. அப்படியா? கண்ணை திறக்கலாமா சுவாமி? திறந்து கொள். இப்போதே தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். கிருஷ்ணார்ப்பணம். என்ன வேண்டுமானாலும் கொடுக்க தயாராகியிருக்கின்றனையா? ஆமாம் சுவாமி. சிஷ்யா. குருதேவா. நமக்கு என்ன வேண்டும்? பொன் தேவையா? இல்லை குருதேவா, தங்களிடம்தான் ஸ்வர்ண மந்திரம் இருக்கிறது. அல்லது மண் தேவையா? அதுவும் இல்லை குருதேவா. நாம் முற்றும் துறந்தவர்கள். நமக்கு பூமி ஏன், அதை காப்பாற்றும் கவலை ஏன் குருதேவா? வேறு என்னதான் நமக்கு தேவை? பொன்னில்லை, மண் இல்லை. ஆம், புரிகிறது குருதேவா. புரிந்ததை இந்த பக்தைக்கு தெளிவுரை எடுத்து விளம்பு. கபட சன்னியாசி,
தாடி வளர்த்தது இப்படி ஜோடி சேர்க்கத்தானே? மானம் இழந்தவன், மதி இழந்தவன். கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். சிஷ்யா, குரு, கலங்காதே. கோபம் பலவீனத்தின் அறிகுறி. பெண்களை நம்பாதே. ஆமாம் குரு. இப்போது கோபிப்பர், சற்று நேரம் கழித்து சிரிப்பர். மாயா உலகம் இது, இதை நம்பி மோசம் போகாதே. ஆமாம் குரு. கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். அந்த காவியாடை பரதேசி உருட்டுகிறான் ஜபமாலை, ஊர் பெண்களை மயக்குவதற்கு, பாடுகிறான் பாமாலை, பக்த கோட்டிகளை ஏமாற்றுவதற்கு. பெண்ணென்று வந்துவிட்டால் போதும், பேச முடிவதில்லை அவனால். கையை நீட்டி விடுகிறான். தொட்ட கையை வெட்டி இருப்பேன் என் சொந்த இடமாக இருந்து. அவன் பெரிய யோகீஸ்வரன் என்று சொன்னாயே, போய் பார்த்தேன். மானம் மரியாதை எல்லாவற்றையுமே துறந்திருக்கிறான் அந்த மகாயோகி. என்ன நடந்தது? மன்னாதி மன்னர் கிருஷ்ணதேவராயரால் மதிக்கப்பட்ட இந்த அழகையும் உருவத்தையும் அந்த கேடு கெட்டவனுக்கு அளிக்க வேண்டுமாம். சுவாமி இங்கே வந்தபோது என் மாளிகை புனிதமாகிவிட்டது. உங்கள் பாதத்தை பூஜித்ததால் எனக்கு ஒரு உன்னதமான இடம் கிடைத்து விட்டது. சுவாமிகள் எனக்கு கருணை காட்டினால் என் எண்ணங்கள் யாவும் ஈடேறிவிட்டதாக சந்தோஷித்தேன். சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. உனக்கு சந்தோஷம் அளிப்பதற்குத்தானே சன்னியாசிகளுக்குள்ள தடையெல்லாம் மீறிவிட்டு நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். ஏ பிரபஞ்ச மாயையின் பிரத்யட்ச உருவமே, முதலில் என் கோரிக்கையை நிறைவேற்றிவிடு. பிறகு நீ என்னென்ன கேட்கிறாயோ இல்லை என்றாமல் கொடுக்கின்றேன். வா 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 வா. அவசரம் ஏன் சுவாமி? அடியான் தங்கள் தாசி. ஸ்வர்ண மந்திரத்தையும் உபதேசித்து வசியத்தாயத்தையும் கொடுத்து விடுங்கள். பிறகு ஒரு காணிக்கை பெறாமல் உபதேசிக்க முடியாது. முதலில் காணிக்கை, பிறகு உபதேசம். முதல் உபதேசம், பிறகு காணி. முதலில் காணிக்கை. வெளியேறது. இது உத்தரம். நீ தொப்பன்றியன் கரங்களிலே சாய்ந்து விடு, இல்லையே பத்தன்று என் உயிர் போய்விடும். கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. என்ன துணிச்சல்! என்னுடனா விளையாடுகிறாய்? ஜெய ஜெகதம்பா. இந்த துரோகியை கைது செய்யுங்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை உங்கள் கைதியாகி அவதிப்பட மாட்டேன். என் தண்டனையை நானே தேடிக் கொள்கிறேன். பைத்தியக்காரி, இவ்வளவு நாள் ராயரோடு பழகியும் அவருடைய பெருந்தன்மை புரியவில்லை. உன் கலைக்காகவே உன்னை மன்னித்திருப்பார். உங்கள் தயவும் தாட்சியமும் எனக்கு தேவையில்லை. சாவை துச்சமாக வந்து என் வாக்கை காப்பாற்ற நான் இந்த காரியத்தில் இறங்கினேன். ஆனாலும் நான் தோற்றுவிடவில்லை. யாரங்க இவளை அப்புறப்படுத்துங்கள். இதோடு இந்த நாடகம் முடிந்து விட்டது. இல்லை, ஒரு பாகம்தான் முடிந்திருக்கிறது. அடுத்த பாகம் பயங்கரமாக ஆரம்பமாயிருக்கிறது. முதல் பாகத்தின் விளைவுகள் மறுபாகத்தில் எதிரொலிக்கப் போகின்றன. என்ன அது? முகலாய் சக்கரவர்த்தி பாபர் கூட நமக்கு விரோதியாவார் என்று கனவிலும் கருதவில்லை. சுல்தான்களோடு சேர்ந்து விட்டாரா? இப்போது ஒன்று கெட்டுவிடவில்லை. உத்தரவு கொடுங்கள். எதற்கு? டெல்லி போவதற்கு. போய் எப்படியாவது பாபரை சந்தித்து விடுகிறேன். என் திறமை முழுவதையும் உபயோகித்து அவர் யானைப்படைகளை அனுப்புவதை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். யோசித்து செய்வோம், அவசரப்படாதே. தாமதித்துக் கொண்டே போனால் ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கும். வெள்ளம் வருமுன் அதை தடுத்து அணை போட வேண்டும். தயவு செய்து என்னை போக அனுமதியுங்கள். ராமகிருஷ்ணா, பயங்கரமாக ரூபம் எடுத்து திரண்டு நிற்கும் பகை ஒரு புறம்,
பாசமும் நேசமும் ஊட்டி வளர்த்த நம் அன்பு மறுபடும். ஓய்வா நாட்டை காக்க என்று விடை கொடுக்க நினைக்கிறேன் நான். ஆனால் போனால் திரும்பி வருவாயோ மாட்டாயோ என்று துடிக்கிறது மனது. நாளைக்கு நீ இல்லை என்றால் நடுங்கி கண்ணீர் சிந்தி நலியும் உன் மனைவி மக்களை எண்ணி வாடுகிறது இதயம். நாட்டை காப்பாற்ற நான் போகிறேன். நான் அங்கே மடிந்து விட்டால் என் வீட்டை காப்பாற்ற தாங்கள் இருக்கிறீர்கள். நம் குலத்தையும் இனத்தையும் கூட்டி வைத்து காப்பாற்ற விஜயமாதா இருக்கிறார். பயப்பட வேண்டாம், வெற்றி நமக்கே. சரி, நீ வீட்டுக்கு போயிரு. பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து நான் அனுப்புகிறேன்.